நம்முடைய ஆலயத்தை ஆண்டவராகிய கர்த்தர் மகிமைப்படுத்தும்படி தம்முடைய விலையேற பெற்ற உன்னதமான தாசன் தீர்க்கதரிசி சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்களை அழைத்து இந்த இடத்திற்கு அனுப்பி நம்ம எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். சத்தம் வரலையே, நிறைய பேர் சொல்லவே இல்லையே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 11/11/1990 ஆண்டு ஒரு சின்ன சண்டே கிளாஸ் ஊழியமாய் ஆரம்பித்து இத்தனை காலங்கள் தேவன் நம்மை நடத்தி இந்த நிலைக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஆகவே 3ஆம் நிலையிலே இந்த நாளில் நம்முடைய ஆலயம் விரிவாக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே முதலாவது நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்களுக்கு நான் ஷால்வை அணிவித்து நம்முடைய ஆலயத்தின் சார்பாய் அவர்களை கனப்படுத்தி நான் வரவேற்கிறேன். நான் அணியும் போது எல்லாரும் கரங்களை தட்டி நாம் நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிப்போம். தொடர்ந்து அன்பு சகோதரி டாக்டர் இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்களும் நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். என்னுடைய மனைவி அவர்களுக்கு ஷால்வை அணிந்து அவர்களை கௌரவிப்பார்கள். இந்த நாள் தேவன் நமக்கு உண்டு பண்ணின நாள். இப்படித்தான் இந்த நாள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வானத்தையும் பூமியும் கர்த்தர் உண்டாக்கின பொழுதே அதை அவர் தீர்மானம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி நம்முடைய அழைப்பிற்கிணங்கி நம்மத்திலே வந்திருக்கிற டாக்டர் பால் தினகரன் அவர்களையும் அவருடைய துணைவியார் டாக்டர் இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்களையும் மறுபடியும் ஒரு விசை நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த ஊழியத்தை ஆரம்பித்து அருமையோடும் வெறுமையோடும் 4 பேரை வைத்து துவங்கின அந்த சபை, அப்பொழுது கர்த்தர் ஏசாயா 60:7 இருந்து சொன்னார், மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஆக இன்றைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் சகோதரி அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கிற ஒரு பெரிய அடையாளம், மகிமையின் ஆலயத்தை கர்த்தர் இப்படி மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, இப்பொழுது இந்த காலத்திலே இதை தவிர இதைவிட வேறொரு மகிமைக்குரிய விதம் இல்லை என்று சொல்லி தேசங்களுக்கெல்லாம் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிற உன்னதமான நம்முடைய தீர்க்கதரிசி அவர்கள் நம்மத்திலே வந்திருப்பது மகிமையின் ஆலயத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார் என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே இப்பொழுது அன்பு சகோதரர் அவர்களுடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன். அவர்கள் தொடர்ந்து நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்று காலை ஆண்டவர் இரக்கமாக கொடுத்த இந்த விரிவாக்கப்பட்ட புதிய கட்டிடத்திற்காக ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். இந்த திறப்பு விழாவில் பங்கேற்று ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி எனக்கு தருணம் கொடுத்து என்னை நேசித்து எங்களுக்காக ஜெபித்து வரும் அருமை போதகர் பாஸ்டர் இஸ்ரேல் பொன்னப்பா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் ஜாஷுவா ஜோனத்தான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலை மதுரையில் ஊழியம் செய்ய போயிருக்கும் என் அருமை தாய், எங்கள் அன்பு மகன் சாமியல் என்னும் ஸ்வீட்டி அவர்கள் மதுரையிலிருந்து காலையில் ஃபோன் பண்ணி அவர்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கும்படி சொன்னார்கள். ஆண்டவர் இரக்கமாக இந்த புதிய அத்தியாயத்தை ஊழியத்திலே இன்று ஆரம்பிக்கும்படி செய்திருக்கிறார். இந்த ஆலயம் விரிவாக்கப்பட்டது மட்டுமல்ல, புதிய ஆலயமாக விஸ்தாரம் பண்ணப்பட்டது மட்டுமல்ல, ஆண்டவர் புதிய எல்லைகளை ஊழியத்திலே இன்று உருவாக்குகிறார். God is expanding the territory. யாபேஸ் ஜெபித்தது போல என் எல்லையை விரிவாக்கு. கர்த்தர் அவன் கேட்டுக்கொண்டபடியே செய்தார். கட்டிடம் மட்டுமல்ல, ஊழியத்தின் கிருபையும் இன்று விரிவாகிறது. ஊழியத்தின் பலனும் இன்று விரிவாகிறது. ஊழியத்தின் எல்லைகளும் விரிவாகிறது. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த சபையில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினரின் ஆசீர்வாதமும் இன்று விரிவாகிறது. You will see the blessings in every family expanding. Every family. அதனால் இந்த ஊழியம் இன்னும் விரிவாகும். இன்னும் உங்கள் எல்லைகளிலெல்லாம் சமாதானம் இருக்கு. உசிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்குவார். இனி ஊழியத்திலே திருப்தி 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 இருக்கும். இன்னும் இது நடக்கலையே, இன்னும் இது செய்யலையே, இன்னும் இவர்கள் ரட்சிக்கப்படலையே, இன்னும் இந்த குடும்பத்துக்கு இந்த ஆசீர்வாதம் வரலையே, இன்னும் ஊழியத்தின் மூலம் இந்த கிரியைகள் நடைபெறவில்லையே என்ற ஏக்கம் ஒருவேளை உங்களுக்கு இருந்திருக்கக்கூடும். ஆனால் இனி திருப்தி அடைவீர்கள். திருப்தியாய் நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி செய்வீர்கள். ஒவ்வொரு விதையும் 30, 60, 100 பலன் பெறும். ஊழியத்தின் ஒவ்வொரு அவுட்ரீச்சும் ஊழியமும் 30, 60, 100 பலன் தரும். ஒன்றும் குறைவுபடாது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். இந்த புதிய எல்லைக்குறியை ஆண்டவர் உங்களுக்கு இன்று உருவாக்கி விரிவாக்குகிறார். நிறைவான பலனை அனுபவியுங்கள். God bless you.